பத்திரிகையாளர்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவமதித்த விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் விஜயகாந்த் நடந்து கொண்ட விதத்தை நியாயப்படுத்துவது போல் கருத்து கூறியுள்ளார். வைகோ கருத்து கூற மறுத்துவிட்டார். காட்டுமிராண்டித்தனமாக நேற்று பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியலன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும். தூணு துப்பக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்காருன்னா இதை விட மோசமாக ஒரு அரசியலில் யாராலையுமே இப்படி பேச முடியாது. இதை பத்திரிகை உலகம் நிச்சயமா கண்டிக்கணும். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு 2011 வந்த நாளிலே வாரத்திற்கு ஒரு முறை, அதுவும் வியாழக்கிழமை உங்களை நானே அழைத்து பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முறையாவது உங்களை அழைத்து பேசியிருக்கிறாரா, அல்லது நீங்களாவது போய் அவரை சந்தித்து பேசுகிற பேட்டி எடுக்கிற முயற்சி ஈடுபட்டிருக்கிறீர்களா என்று நான் பலமுறை உங்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த செய்தியை நீங்கள் வெளியிடுவதே கிடையாது. அதைத்தான் திரு விஜயகாந்த் அவர்கள் நேற்றைக்கு அந்த செய்தியைத்தான் கேட்டிருக்கிறார். முதலில் அதற்கு பதில் சொல்லுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்து கொண்ட முறையை பற்றி இன்று நீங்கள் கேட்கிறீர்கள். அவர் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு, ஆனால் அவர் நடந்து கொண்ட முறையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. கருத்து என்றால் பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக, ஏன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 3 நாட்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கிறோம் என்று சொல்கிறோம். பத்திரிகையாளர்கள் தான் இந்த ஜனநாயகத்தில் தூண்களாக விளங்குபவர்கள். அவர்கள் மக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்பவர்கள். அதனால் பத்திரிகையாளர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை ஏன் இதை ஹைலைட் பண்ணல? நீங்கள் காரி துப்புற அவருடைய கடந்த கால வரலாறு ஒன்று உங்களுக்கு தெரியும். அது ஆனால் ஊடகங்கள், அது பிரிண்டிங் விஷுவல் ஏதோ ஒன்று, ஊடகங்கள் ஜீரோவாக இருக்கிறவங்களாம் நீங்கள் ஹீரோவாக்குறாங்க. மறுபடியும் இந்த பத்திரிகையில் அங்கே போகிறார், இங்கே போகிறார், இங்கே வரார், இங்கே பண்ணுறார், இங்கே செய்கிறார். இது தினம் செய்தி அது இல்லாமல் இல்லை, நேற்று செய்தி இல்லாமல் இல்லை. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வட்டியும் முதலுமா அந்த மாதிரி பண்ணிட்டார். நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. நோ கமெண்ட். எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு கண்ணியம், ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அணுகணும். இது இப்போ நீ பார்க்குறவங்கெல்லாம் பல இடங்கள் அதை நகைச்சுவையாக நகர்த்தி விட்டுறாங்க. இப்போ டெல்லியில் பேசுறது, இங்கே பேசுறது எல்லாம். இப்போ இது பத்திரிகையாளர்களை அவமதிக்கிறது, அது ஒரு மிகுந்த வருத்தத்தை தருது. அது கண்டிக்கத்தக்கது. அதை முதல்ல அவர் மாற்றிக்கொள்ளணும்.